சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி இடிப்பதோ உலக்கு, தனியாயிருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, அனல் பறக்கப் போகிறது என் முதல் வழக்கு என்று பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இந்த வாரம் கோர்ட்டாக செயல்படும். அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வழக்குகளை கொடுத்து வாதாடி உங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று பிக் பாஸ் கூறியது தான் கூறினாரு. இருக்கிறவன் எல்லாரும் பேப்பர் பேனாவை எடுத்து வழக்குகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமாக சாண்ட்ரா பார்வதி மேல தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு வேற லெவல் சம்பவம் பண்ண போது. பார்வதி மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அவங்களும் 3 பேர் மேல தரமான வழக்கை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. முதல்ல பார்வதி இந்த வீடியோவில் புழக்க போகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்வதி கொடுத்துருக்கக்கூடிய 3 தரமான வழக்குகளை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் வழக்கு யார் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா கனி மேலே. கனி வந்து ஜட்ஜாக இருப்பாங்க, கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். சாண்ட்ரா கனி 2 பேருமே ஜட்ஜாக இருப்பாங்க. அப்போ பார்வதிக்கு கண்ணு அடிபட்டு வீங்கி போயிடும். அப்போ சபரி ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 14 தடவை பார்வதியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பான். அப்போ ஒரு ஃபேரான ஜட்ஜ்மெண்ட்டை கனி அந்த கேப்டன்சி டாஸ்கில் கொடுக்கல அப்படின்னு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்களும் கனியை வந்து ரோஸ் பண்ணியிருப்பார். அந்த வழக்கை திரும்ப தூசி தட்டி எடுத்து எனக்கு போதுமான நியாயம் அந்த வழக்கில் கிடைக்கல, அதனால் கனி பண்ணது பயாஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டு, அதனால் எனக்கு சரியான நீதியை இந்த கோர்ட்டு வழங்க வேண்டும் என்று முதல் வழக்கை பார்வதி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இரண்டாவது வழக்கு எஃப்ஜே மேலே. எஃப்ஜே அமித்தும் பார்வதியும் பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்வதி வந்து கமருதீனோடையும் ஒரு லவ் ட்ராக் ஓட்டுது, அமித்தோடையும் ஒரு லவ் ட்ராக் ஓட்டுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், புரணி பேசிக்கிட்டு இருக்கான். அமித்துக்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகிறேன், ஆனால் அவன் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இது ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப கேவலமாக ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் எஃப்ஜே கிட்ட இருந்து எனக்கு நீதி கிடைக்கணும், என் மீது அவன் பரப்பக்கூடிய அவதூறுக்கு எஃப்ஜேக்கு இந்த கோர்ட் கடுமையான தண்டனையை விதிக்கணும் அப்படின்னு வழக்கு நம்பர் 2 கொடுத்துருக்குறாங்க. மூணாவது வழக்கு யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் மேலே. இதுதான் தரமான சம்பவம். விக்ரம் டாப் 2 நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தூசி தட்டி வேற லெவல் சம்பவத்தை வழக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. விக்ரம் வந்து பார்வதி வந்து எவிக்டா, அதாவது திவாகர் வந்து எவிக்டாய் வெளியில் போனதுக்கு முக்கிய காரணம் பார்வதி தான் திவாகரை தன்னுடைய கேமுக்காக பயன்படுத்தி திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்வதி மேலே ஒரு பிராண்டிங் கேமாக ஆடிக்கிட்டே இருந்தார். அதே கேப்டன்சி டாஸ்கில் எப்போ கண்ணு அடிபட்டுச்சோ பார்வதிக்கு, அந்த கேப்டன்சி டாஸ்கில் மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருப்பான் சபரி. அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி நீ என்னடா கண்ணில் அடிச்சுக்கிட்டு இருக்க, கழுத்தில் ஏறி மிதித்து ஒரே அடியாக முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு பேசினவன் தான் இந்த விக்ரம். அப்போது விக்ரம் சபரி பண்ண மேன் ஹேண்ட்லிங்க்கு ஆதரவாகும், திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்டாய் வெளியில் போனதற்கு காரணம் நான் தான் எனவும் தொடர் குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்து மேன் ஹேண்ட்லிங்க்கு ஆதரவாக பேசி வரக்கூடிய விக்ரம் மீது தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி 3 வழக்குகளுமே தரமான வழக்குகள். குறிப்பாக இந்த விக்ரம் மேட்டரில் அவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ணதை ரசிச்சிருப்பான், கை தட்டியிருப்பான், விசில் அடிச்சிருப்பான், வேற லெவலில் கொண்டாடி இருப்பான். ஆனால் விக்ரம் சேனல் வந்து டாப் 3க்கு அவன் ரொம்ப புனிதர் அப்படின்ற மாதிரி புனிதர் பட்டம் கட்டி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லவேன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு வந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா விக்ரமுடைய முகத்திரை பயங்கரமாக கிளியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த எஃப்ஜே அப்படின்றவன் செத்த பாம்பு தான். அவன் பின்னாடி உக்காந்துக்கிட்டு இந்த கிழவிங்க கூட தோற்றுரும் இந்த மாதிரி வந்து காசிப் பேசுறதுல. பார்வதியை பற்றி ரொம்ப கேவலமாக கேரக்டர் அசாசினேட் பண்ணி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அமித்தோடையும் பழகுது, கமருதீனோடையும் பழகுது, கண்டென்ட்டுக்காக இருக்கிற எல்லா ஆம்பளைங்களோடையும் சேர்ந்து கேவலமாக விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிராண்டிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். அதுக்கப்புறம் மதர் தெரசா கனி பயாஸ்டா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரிக்கு விக்ரமுக்கு தான் சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கனியுடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். ஒரே பாலில் 3 விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்வதி வேற லெவலில் திட்டம் போட்டு தான் இந்த கேஸை கொடுத்துருக்கு. அடுத்து பார்வதி மேலே ஒரு வழக்கு பாஞ்சிருக்கு. அந்த வழக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா. அதாவது பார்வதியும் கமருதீனும் பண்ண தவறுக்கு என்னுடைய முட்டைகளையும் என்னுடைய பால் பாக்கெட்டுகளையும் எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டது எந்த விதத்தில் நியாயம்? நான் புரோட்டீன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறேன், ஆகையால்
பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு உண்மையிலேயே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல நெகட்டிவா போகுது. ஏன்னா, பாலுன்றது அத்தியாவசியம். முட்டை அப்படின்றது புரோட்டீன், பேசிக்கான விஷயம். இது 2 இல்லாம இன்னைக்கு மனிதர்கள் வாழ்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் மைக்க வந்து போடாம பேசினதுக்கு, மைக்க மறைச்சுக்கிட்டு பேசினதுக்கு, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க 2 பேரும் தப்பு பண்ணீங்கன்னா, பிக் பாஸ் அவங்க 2 பேரையும் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. 2 நாள் 2 பேரும் கார்டன் ஏரியாலே இருங்க அப்படின்னு ஒரு தண்டனைய குடுத்து அவங்க 2 பேரையும் பனிஷ் பண்ணியிருக்கலாம். எதுக்காக இவங்க 2 பேரு பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடும் வந்து தண்டனை அனுபவிக்கணும்? அப்ப இந்த கேஸ் வந்து விஜே பார்வதிக்கு எதிராக வாதாடப்படும்போது கண்டிப்பாக, ஏன்னா சீசன் 7ல மாயா, பூர்ணிமான்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வேலையே பாத்ரூம்குள்ள போயிட்டு மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறது, கேப்சியூல்ல கைய வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு பேசுறது, பெட்ரூம்ல வந்து ஒண்ணா கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரே போர்வைய போத்திக்கிட்டு மைக்க கழட்டி வச்சுட்டு டிஸ்கஸ் பண்றது. இது மாரியே டிஸ்கஸ் பண்ணி பிரதீப் ஆண்டனின்றவனுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான வேலைய செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே வெறுக்கப்பட்ட கண்டஸ்டன்ட்டாவும் மாறுனாங்க. இரிட்டேட் ஆகும் ஆடியன்ஸுக்கு. நீ மைக்க மறைச்சிட்டு அப்படி என்னத்த பேசுவ? ஒண்ணும் இல்ல. இதே பார்வதியும், கமருதீனும் மைக்க மறைச்சு வச்சுக்கிட்டு, ஆரோரா சின்க்ளேருக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிய பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. கமரு, நீ வந்து ஆரோராவ அடிக்கிற மாரி அடிக்கிறியா? அடி. நான் தடுக்கிற மாரி தடுக்கிறேன். அவளோட கேம முதல்ல காலி பண்ணி, அவள முதல்ல வெளில துரத்தணும். அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு கன்டென்ட்ட வந்து இவங்க பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மைக்க மறைச்சிட்டு என்ன பேசுறீங்க? நீங்க கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாம சாப்பிடணும் அப்படின்றதே வெளியில வந்துருச்சு. அத பேசுறதுக்கே நீங்க தயங்கல, வெட்கப்படல. உங்களுக்கு வேமா சொர்ணம் இல்லாம, ஒரு கிட்ஸ் பார்க்குற ஷோ, குழந்தைங்க பார்ப்பாங்க இந்த ஷோவன்ற அடிப்படை அறிவு இல்லாம, அவ்வளோ கேவலமா, அவ்வளோ கண்றாவியா பேசி வச்சீங்க. அத தாண்டி வேற என்னத்த கேவலமா பேசிற போறீங்க? அதனால மைக்க மறைச்சுக்கிட்டு, மைக்க கழட்டிக்கிட்டு பேசுறது உண்மையிலேயே ரொம்ப கேவலமான விஷயம். அத அவங்க பண்ணியிருக்காங்க. அத சாண்ட்ரா வந்து வழக்கா கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றது விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகப்போகுது. நல்ல வேளை அக்கா நாமினேஷன்ல இல்ல. வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா விஜே பார்வதி? ஒரு கோர்ட் செட்டப்ல ஜட்ஜு 2 பேர் உட்காந்து தீர்ப்பு சொல்லும்போது, குறுக்கால புகுந்துகிட்டு, நீ வந்து மூஞ்சியில ரியாக்ஷன் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து நான் ஜட்ஜுன்றதுனால தான் அமைதியா இருக்கேன்னு சொல்றது, பொறுமையா உன்னால இருக்க முடியாதா? அமைதியா இரு. உன்னோட டர்ன் வர்றப்ப பேசு. நீ ஜட்ஜா போறப்ப யாராவது உட்காந்து நக்கல் பண்ணிக்கிட்டு, நையாண்டி பண்ணிக்கிட்டு, அப்படியே கேவலமா ரியாக்ஷன் குடுத்துக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மதிக்காம எல்லாம் மீறி கமருதீன் கிட்ட நடந்துக்கிறது. அதாவது உனக்கும் கமருதீனுக்கும் இருக்கிறது பர்சனல். அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த பர்சனல் எப்போ தெரியுமா ரெஸ்பெக்ட் பண்ணப்படும்? அந்த பர்சனல் கேமை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் தான். ரூல்ஸை மீறி கமருதீனும் நீயும் மைக்கை வந்து மறைச்சிக்கிட்டு கழட்டிக்கிட்டு பேசுறது, அது கேமை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் கொஸ்டின் பண்ண தான் செய்வோம். சாண்ட்ரா வந்து ஒரு சூப்பரான கேஸோட வந்திருக்கிறாங்க. பார்வதியையும் கமருதீனையும் இந்த கேஸை வச்சு சும்மா கிளின்னு கிளிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற வீக்கெண்ட் எபிசோட்லையும் விஜய் சேதுபதி அவர்கள் எந்த பாரபட்சமும் பார்க்காம தக்க செருப்படியை விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இந்த ரூல் பிரேக் விஷயத்தில் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இந்த கோர்ட் டாஸ்க் பற்றி, அதுக்கப்புறம் விஜே பார்வதி கொடுத்த வழக்குகள் பற்றி, விஜே பார்வதி மேலே வந்த வழக்கு பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.